அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னு நினச்சிக்கிங்க. அதாவது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதுக்காக நமக்கு நோயே வராதுன்னு சொல்ல முடியாது. நோய் கண்டிப்பாக வரும். சின்ன சின்ன நோய்கள், பெரிய நோய்கள் எது வேண்டும்னாலும் வரலாம். ஏன்னா அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை தான். அந்த மாதிரி நோய் வரும்போது என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டல் போவோம், டேப்லெட் போடுவோம். அதற்கான அந்த சிகிச்சை எடுக்கும்போது அந்த நோய் குணமாகும். அதே போல தான் நம்ம டெய்லியும் ஓதுறோம், தொழுகிறோம், டெய்லியும் வழக்கமாக ஓதக்கூடிய துவாக்களை ஓதிட்டு வரோம். இருந்தும் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் டெய்லியும் துவா ஊதுற தொழுகிற எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் என்ன செய்யணும்? அதுக்கு தான் இன்னும் நிறைய ஸ்பெஷலான துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா? சந்தர்ப்ப துவாக்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த டைமில் என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி துவாக்களை எடுத்துகிட்டு ஓதணும். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதணும். அல்லாஹ்வை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நினைவு கூறணும். அப்படி செய்யும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் லேசாகும். ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் புரியும் சொல்கிறதுக்காக தான் இந்த ஹெல்த்தி லைஃப்பையும் இந்த துவாக்களை நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பத்திலே நம்ம வாழவே முடியாது. இன்பம் துன்பம் ரெண்டுமே கண்டிப்பாக கலந்து இருக்கும். யாருமே பிறந்தது முதல் இன்பத்தோடு பிறந்து இன்பத்தோடு மௌத்தாக மாட்டாங்க. அதே போல் துன்பத்தோடு பிறந்து துன்பத்தோடு மௌத்தாக மாட்டாங்க. ரெண்டுமே கலந்து கலந்து வரும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோதனை களம் தான். இந்த உலகம் நமக்கு சோதனை களம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக சோதனைகளை தருவான். அதற்காக தான் நம்ம படைச்சிருக்கான். நம்ம என்ன தான் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் இங்கே டெஸ்ட்டே. அதை வச்சு தான் மறுமையில் நமக்கு என்ன கூலி அது தீர்மானிக்கப்படும். இந்த உலகத்திலையும் நமக்கு சிறப்பான கூலிகளை அல்லாஹ் தருவான். அதை விட சிறந்ததை மறுமையில் தருவான். அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் இதிலிருந்து எப்படி வெளியே வரணும் சொல்லிட்டு சிந்திச்சு அதற்கேற்ப துவாக்களை ஓதிட்டு வாங்க. கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அல்லாஹ்வை நான் தொழுதுட்டு தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை திட்டாதீங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு சோதனை களம். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. சோதனைகள் இல்லாமல் கண்டிப்பாக நம்மால் வாழவே முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் நெருக்கடிகள் வரும்போது அதிலிருந்து எப்படி எளிதில் சமாளித்து வரலாம், அதற்கேற்ப ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அவ்வளவு சிறந்த ஒரு துவா. எவ்வளவு கடுமையான சோதனைகள் இருந்தாலும் சரி, ஒரு ஓரமாக உக்காந்துக்குங்க. உக்காந்து இந்த ஒரு துவாவை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. முடிஞ்சால் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு நஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு 11 முறை சலவாத் ஓதிக்கிங்க. இந்த ஒரு துவாவை 100 முறை ஓதிக்கிங்க. பிறகு மறுபடியும் 11 முறை சலவாத் ஓதி உங்கள் பிரச்சனை என்னவோ அதை அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டு பாருங்க. நீங்கள் ஏந்திய கைகள் இறங்குவதற்குள் அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை நீக்கிடுவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இது உதவும். அப்படி என்னதான் இந்த துவாவில் ஸ்பெஷல் இருக்குது சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த துவாவில் ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும்போது உங்களால் ஒரு முழு நம்பிக்கையுடன் ஓத முடியும். இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே துவாவை நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த ஸ்பெஷலை நான் துவா சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் துவா என்னன்னு சொல்கிறேன். ய ஹய்யு ய கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குல்ல. அதில் 99 பேர் இருக்கும் பாருங்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா.
அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். நம்முடைய துவாக்கள் கபூலாவதற்கு இந்த ஒரு பெயர்கள் கூட நாம் அல்லாஹ்விடம் அந்த பெயரை சொல்லி கேட்குறோம்ல, அது கூட காரணமாக இருக்கும். அதனால் எப்போ துவா செஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. அந்த 99 பெயர்களில் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வின் பெயர் தான். அந்த பெயரை கொண்டு கேட்டால் அல்லாஹ் உடனே தருவான், மறுப்பு இல்லாமல் தருவான். அதுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞர்களிடையே இந்த இஸ்முல் ஆலம் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் கருத்துக்கள் இருக்குது. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்ற பெயர் தான் அந்த இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஹதீஸ்களின் அறிவிப்புகளின்படி, அதாவது சில ஹதீஸ்களில் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹாபா ஒருவர் ஒரு துவாவை ஓதுறாங்க, ஓதிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபாக்கள் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ்விடம் கேட்டால் தரக்கூடிய பெயரை கொண்டு அழைக்கின்றான், அவர் கேட்டது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பெயர் கொண்டு அழைச்சிருக்காங்கன்னா, ய ஹய்யு ய கையும், அந்த துவாவில் அந்த ஒரு பெயர் வரும். அப்போது எல்லா அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்முல் ஆலம் ய ஹய்யு ய கையும் இருக்குது, இந்த பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் கேட்டதை உடனே தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு துவாவிற்கு சிறப்பு இருக்குன்னா, ஸ்பெஷல் இருக்குன்னா இந்த பெயர்கள் தான். ய ஹய்யு ய கையும் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அல்லாஹ்வின் அந்த இஸ்முல் ஆலம் அந்த பெயர்களை கொண்டு நாம் அழைக்கிறோம். அதனால தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு ஒரு ஸ்பெஷல். இதை கேட்டு நம்ம அழைக்கும்போது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய சிரமங்களை நீக்கிடுவான். ய ஹய்யு ய கையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன கேட்குறோம் இந்த துவாவில், என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய உன்னை நான் அழைக்கின்றேன்னு சொல்லிட்டு கேட்குறோம். எல்லா காரியத்திற்கும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையணும்னா அல்லாஹ்வின் உதவி தேவை. நாம ஒன்று போய் செஞ்சால் கண்டிப்பாக அதோட முடிவு நல்லாவே இருக்காது. அதுவே அல்லாஹ்வின் நாட்டப்படி நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஆரம்பத்தில் அதில் சறுக்கல்கள் இருந்தாலும் நமக்கு பிடிக்காவிட்டாலும் அதனுடைய முடிவு மிக அழகாக இருக்கும், நமக்கு சிறந்ததாக இருக்கும். நமக்கு நல்லது நடக்கணும், நம்முடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கணும் சொல்லிட்டு இந்த துவாவில் நம்ம அல்லாஹ்வின் சிறந்த அந்த பெயர்களை கொண்டு அழைக்கின்றோம். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் நீங்கும். உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஓதுங்க. 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்குங்க. தொழுதுட்டு ஃபஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா சலவாத், இந்த துவாவிற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 11 முறை சலவாத் ஓதிக்கிங்க. இந்த துவாவை குறைஞ்சது 100 முறை, இன்னும் ஒரு 300 முறை அந்த மாதிரிலாம் ஓதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி நல்ல துவா செய்யுங்க. கண்டிப்பாக உடனடியாக தீர்வு கிடைக்கும். எல்லா அவசர தேவைக்கும் இதை நீங்கள் ஓதிக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓதிக்கலாம். ஏன்னா இதை ஓதி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க. பலன் கிடைக்கல சொல்லிட்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்பிக்கை இல்லாமல் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும், ஏதோ ஒரு சந்தேகத்தோடு ஓதி இருப்பீங்க. ஏன்னா இந்த துவாவை கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். 100% உண்மையான ஒரு விஷயம். நம்பிக்கையுடன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டதை எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவான். எந்த கஷ்டத்திற்காக இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிரமத்தை உங்களை விட்டு நீக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.